Taste the Daily. Taste the Daily. எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு வணக்கம். எனக்கு தனிப்பிரிவுனா என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் திரு தூயமணி வெள்ளைச்சாமி சாருக்கு ஆதரவாக தனியாக செயல்படுறதுனால நீங்கள் நிச்சயமாக தனிப்பிரிவு ஆய்வாளர் தான். என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதில் உங்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு டிஓ போட்ட அன்னைக்கு டிஓ போட்ட வேறு ஸ்டேஷனில் இருக்க காவலர்கள்லாம் இன்னும் ரிலீவ் ஆகாமல் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னையை மட்டும் உடனே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் ரிலீவ் பண்ணிட்டாரு. நான் அதிகாரியை எதிர்த்து பேசினதுக்காக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதாக சொன்னீங்க. நான் எந்த அதிகாரியை எப்போ எதிர்த்து பேசினேன்? எங்கூட வேலை செய்கிற ஒரு உமன் போலீஸை டியூட்டியில் இருக்கும்போது ஒரு குடிகாரன் அடித்து கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு கையில் காயமாகி யூனிஃபார்மெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோட பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அடித்தவனையும் இந்த போலீஸையும் ஸ்டேஷனுக்கு பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எஸ்ஐ பொன்னுச்சாமி சார் அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல, அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கூட சொல்லலை. எனக்கு திண்டுக்கல் நைட் ஒன் போட்டிருக்காங்க, நான் திண்டுக்கல் போகிறேன்னு சொல்லி ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு. அந்த அடிபட்ட பொண்ணை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இறங்குறதுக்குள்ளே எஸ்எஸ்ஐ மணிகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகாதீங்க, ஜிஹெச்சுக்கு போனால் கேஸ் போடுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பெக்டர் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த பொண்ணை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ளே அந்த அடித்தவனை எந்த கேஸும் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை அடுத்த நாள் ரோல் காலில் நாங்கள் எல்லோரும் தான் கேட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லா உமன் போலீஸும் எல்லா மென் போலீஸும் தான் கேட்டோம். இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை அடிபட்டு இப்படி யூனிஃபார்ம் கிழிஞ்சு ரத்தத்தோடு நிற்கும்போது, இல்லை எனக்கு நைட் ரவுண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். மேடம் உண்மைதான், அது கேட்டது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம்? அடுத்து இன்னொரு நாள் நான் பகல் சென்ட்ரியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டே அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சத்தமாக வேணும்னே பேசுகிறாரு. இந்த உமன் போலீஸ் பூரா ஊர் மேய போகிறாளுக, இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்தினியான்னு பேசினார். அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். நான் ஒரு உமன் போலீஸ் இப்படி யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கும்போது நீங்கள் பொதுவாக எல்லாரும் உமன் போலீஸ் எல்லாம் ஊர் மேய போகிறாளுகன்னு பேசுகிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு எதிர்த்து தான் மேடம் கேட்டேன். பழனி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த பெண் காவலரின் அதிர்ச்சி ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவை தற்பொழுது கேட்டோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அந்த ஆடியோவை கேட்டோம். அவர் அளிக்கும் குற்றச்சாட்டு என்ன, விவரங்கள் என்ன? வணக்கம் ஹாசினி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்த தமிழ்ச்செல்வி கடந்த 7 வருடங்களாக திண்டுக்கல் மாவட்ட இருப்பு பாதை காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரது கணவர் கொடைக்கானல் கூட்டுறவுத்துறையில் பணிபுரிந்து வந்தார். இவர்களுக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் காவலர் தமிழ்ச்செல்விக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் 160 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மிகவும் வேதனை உற்ற நிலையில் தமிழ்ச்செல்வி திண்டுக்கல் மாவட்டத்தில் பணிபுரிந்த போது அவருக்கு அந்த காவல் ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாமி என்பவரும் காவல் பணியை தாண்டி தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக மணிகண்டன் திண்டுக்கல் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பொறுப்பேற்றுள்ளார். அவர் பல முறை இவர் ஒரே நாளில் 2 அலுவலக பணிகள் செய்வது, பல்வேறு டார்ச்சல் செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சார்பு ஆய்வாளர் அறையில் அனைத்து காவலின் பெயருக்கு நேராக எந்த ஊர், எப்போது பணியில் சேர்ந்தார், அவர் என்ன ஜாதி எழுதப்பட்டு வைக்கப்பட்டு அந்த இது அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. அதாவது காவல் உதவி ஆய்வாளர் அறையிலே ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டப்பட்டுள்ளது. அரசு பணியில் ஒவ்வொருவரின் முழு விவரம் குறிப்பீடு மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும். ஆனால் இங்கு உதவி ஆய்வாளர் அறையில் என்ன ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஜாதி என்ன ஒட்டப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் காவலர் தனிப்பட்ட முறையில் செல்வி தமிழ்ச்செல்வி பல்வேறு காரணங்களை மிரட்டியும் பல்வேறு
பணிகளை செய்யவும் வற்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் வந்து 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த பெண் காவலர் நாகலட்சுமி நடைமேடையில் பணியில் இருந்த போது மதுபோதையில் ஒருவர் தகராறு செய்து பெண் காவலரின் சீருடையை கிழித்து காயங்களை ஏற்படுத்தியுள்ளார். அங்கு பணிபுரிந்த தமிழ்ச்செல்வி பெண் காவலர் நாகலட்சுமி அழைத்துக் கொண்டு தொலைபேசியில் ஆய்வாளர் தூயமணி வேலைச்சாமியிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் சிறப்பு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் அரசு மருத்துவமனைக்கு செல்லாதீர்கள், வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கும், தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் என அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் ரோல் காலின் போது வந்து அனைத்து பெண் காவலர்களும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என ஆய்வாளரிடம் கேட்டுள்ளார். இதனால் வந்து ஆய்வாளரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டனும் வந்து கோபமுற்றனர். இது சம்பந்தமா வந்து புகார் மனும் எழுதி அங்கே பணிபுரியும் உதவி ஆய்வாளர் பொன்னுசாமியிடம் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாமி காவல் நிலையத்திற்கு சென்று பெட்டிஷன் எல்லாம் போடக்கூடாது என்று மிரட்டி இல்லாத உன்னை வேற ஸ்டேஷனுக்கு மாற்றிவிடும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து கடந்த 5ஆம் தேதி பெண் காவலர் தமிழ்ச்செல்வி வந்து திருச்சி இருப்பு பாதைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவர் வந்து அங்க பிரச்சனையில் இருந்தபோது கடந்த 20 முறை திண்டுக்கல் கொடை ரோடு காவல் நிலையத்திற்கு மாற்றம் கேட்டு அதுவரை அவரை மாற்றம் செய்யவில்லை. திண்டுக்கல் மாறுதல் தராமல் குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பதாலும் பணியை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என திருச்சி மாவட்ட இருப்பு பாதை காவல் கண்காணிப்பாளர் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் திருச்சி மாவட்ட இருப்பு பாதை காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு ஆய்வாளர் சீலாவிற்கு ஒரு ஆடியோ பதிவும் அனுப்பியுள்ளார். அதில் எனக்கான நீதி கிடைக்காது, எனக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நான் தேடிக்கொள்ள வேண்டும், எனது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இது போன்று நடக்கும் சம்பவங்களை வந்து என்னால் வெளியில் கொண்டு வர முடியல, அதனால் மன உளைச்சலுக்காக நான் வந்து ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதியுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the Daily.